ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட சொன்னா 4 ட்ரெஸ் போடுவாங்க போல. கூடு ஃபுல்லா அழுக்கா இருக்கு, துணியா ஒரே அழுக்குப்படுத்தி வைக்கிறாளுங்க. இந்த பேர் தலைக்காணி உரெல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்கு பாரு. உள்ள எல்லாம் துவைக்கணும். இந்த கூடை எடுத்துட்டு போயிட்டு துவைச்சிட்டு வருவோம். என்ன ரிங் அடிக்குது? 2 போனும் இங்கதான் இருக்கு. அவர் எங்க போயிட்டாரு? 2 போனும் இங்க வச்சுட்டு. சரி, யாருன்னு எடுத்து கேட்போம். வந்தா கிட்டவா போறாரு? எத்தனை வாட்டி சொல்றது போனை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, யாருதான் கேட்போமே. யாரு? ஐயோ, இவளா? சரி, கேட்போம். ஹலோ, சொல்லுமா. என்ன அண்ணன் இல்லையா? நீ அண்ணனா? அண்ணன் எங்க போனாருன்னே தெரியல. சொல்லு சொல்லு. என்னன்னா? இல்லங்க அண்ணி, நான் ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நாளைக்கு வந்துருவேன், அதுதான் போன் பண்ணேன். என்னது, நாளைக்கு வரியா? சரி சரி, எதுக்கு வர அண்ணி? சும்மா பார்க்க கூட வரக்கூடாதா? எதுக்கு வரேன்னு கேக்குறீங்க? ஏமா சும்மா தாமா கேட்டேன், எதுவும் விஷயம் இல்லாம வரமாட்டீங்க. சரி சரி, நல்லபடியா பார்த்து வா. சரி, வச்சுட்டுமா? அண்ணி அண்ணி. சொல்லுமா. இல்ல, அண்ணனை பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் வண்டி எடுத்துட்டு வர சொல்ல. சரி சரி, சொல்றேன். சரி, வச்சிடறேம்மா. பஸ் ஸ்டாண்டுக்கு வேற வண்டி எடுத்துட்டு வரணுமா? என்ன பண்றது? நாளைக்கு வந்தானா என்ன அதை செய்ய சொல்லி இதை செய்ய சொல்லின்னு ஏற்கனவே துணி இவ்வளவு சேர்ந்து கிடக்குது. சரி, வந்தானா அங்க இருந்த கடைக்கு போ சொல்லுவா. அதுக்குள்ள இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணன் வந்தாருன்னா சொல்லுவோம். துணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு தூக்கி போட்டுட்டு வருவோம். இல்லைன்னா இது ஒரு வேலையாயிடும் எனக்கு. என்ன ரொம்ப நேரமா என் போன் அடிச்சு இருந்துச்சு. யாரா இருக்கும்? சரி, பாக்கலாம் யாருன்னு சொல்லிட்டு. யார் போன் பண்ணது? ஓ, நிலா போன் பண்ணிருக்கா. நிலா போன் பண்ணிருக்கா போலியே. சரி, திருப்பி பேசலாம். ஹலோ, என்னம்மா போன் பண்ணிருந்தியா? நான் வெளியில இருந்தம்மா. சொல்லுமா. அண்ணா அண்ணா, அண்ணி தான் எடுத்தாங்க. ஓ, அண்ணி எடுத்தால? சொல்லுமா. அண்ணா, நான் ஊருக்கு வரேண்ணா. சரி வாமா, சீக்கிரமா வா. என்னைக்கு வர நீ? அண்ணா, நாளைக்கு வரேன்னா வந்து நான் பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டுக்க முடியுமா? சரி சரி, நான் கூட்டுக்குறேன், நீ வா. வந்துக்குது போனு, ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாரு அவ. வரட்டும், கேக்கலாம். இந்த பசங்களுக்கு பயந்து இந்த கேட்டை மூடி வைக்க வேண்டியதா இருக்கு. சரி, திறந்து உள்ள போயிட்டு துணியெல்லாம் எடுத்து போட்டு கண்டு கட்ட போய் துடைப்போம். எவ்வளவு வேலை கிடக்கு. அவர் எங்க போறதே தெரியல போனை வச்சுட்டு. அப்பாடி, இது இப்படியே இருக்கட்டும். நாம இங்க வந்து துவைச்சாதான் மன நிம்மதியா இருக்கும். அழகா அந்த கிளைமேட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டே துவைக்கலாம். பழம்லாம் அப்படியேதான் இருக்கு, யாரும் பறிச்சுட்டுக்கலாம் போல. மீரா, மீரா, கொஞ்சம் இங்க வா. எங்க இருக்கு நீ? மீரா, மீரா. என்ன, அவர் கூப்பிடுற சத்தம் கேக்குது. இப்பதானே வந்தேன். வரங்க வரங்க. கொஞ்ச நேரம் ஆள் இருக்க கூடாது. என்னதான் விஷயமே தெரியல. வரேன். என்னங்க, சொல்லுங்க, கூப்பிட்டீங்களா? ஆமா, என் தங்கச்சி போன் பண்ணாலா? ஆமாங்க, போன் பண்ணா. நாளைக்கு வராலாமே. அததான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க போனீங்க போனை வச்சுட்டு? என்கிட்ட கூட சொல்லாம கிளம்ப போற பழக்கம் என்ன பழக்கம்? நான் ஏதோ ஒரு போன் எடுக்குதுன்னு பார்த்தா உங்க போன் அடிச்சிட்டு இருக்கு. எனக்கு வீட்டுல வேலையே கிடையாதா? உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் என்கிட்ட வேலையா? சொல்லுங்க பாக்கலாம். துணி துவைக்க போயிருந்தேன், அதுக்குள்ள நீங்க இந்த மாதிரி கூப்பிடுறீங்க. என்ன பண்றது? கொஞ்சம் நிறுத்து. ஏன் இவ்வளவு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கேன்? நான் பொறுமையா தானே பேசிட்டு இருக்கேன். பொன்னி, நான் சொன்னேன்ல, அது இந்த இடம் தான். பாத்தியா எவ்வளவு பழம் இருக்கு பாரு. இன்னைக்குன்னு பார்த்தா கேட்டு கூட திறந்துருக்கு. வா, உள்ள போய் எல்லா பழத்தையும் பறிச்சிடலாம். சூப்பரா இருக்கு பாரு. பழம் எல்லாம் ஸ்வீட்டா இருக்கும். எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் பாத்திருக்கேன். சரி சரி, வா வா, எல்லா பழத்தையும் போய் பிரிச்சிடலாம். யாரும் வந்து கேட்டாலும் பாத்துக்கலாம். சீக்கிரம் டி. பூலாம் நல்லா இருக்கு பாரு. ஒயிட் கலர் பூ சூப்பரா இருக்குடி. நான் வேற ஒயிட் கலர்ல ஹேர் இருக்கா, நான் போட்டா நல்லா இருக்கும். இந்த பூ பாரு, லோட்டஸ் ரொம்ப அழகா இருக்கு. அங்க பாரு. எல்லாமே நல்லா இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த இடத்த பார்த்ததே இல்லை. நீ மட்டும் எப்படி பார்த்தடி? இங்க பாரு, குப்பை கூட. குப்பை கூடலாம் எனக்கு வேணாம். இங்க பாத்தியா, இந்த பழம் சூப்பரா இருக்கும் போல. ஆரஞ்சா இது? இல்ல மாம்பழமா? எனக்கே தெரியலையே. ஜாலி ஜாலி ஜாலி. சரிங்க, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. நான் வேற அப்படியே கார்டன் கேட்டை வேற திறந்து போட்டு வந்துட்டேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் போய் பாக்குறேன். ஒரு நிமிஷம் இரு. நாளைக்கு என் தங்கச்சி வரலாம். என்னென்ன செய்யலாம்னா, நீங்க என்ன வேணும் குடிக்கிறீங்களா செய்யலாம். அப்புறம் போனோம்னு ஷாப்பிங் எல்லாம் போக சொல்லுவா. அதுக்கெல்லாம் காசு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? பொண்ணி சத்தம் போடாத. அவங்க வந்துட போறாங்க. துணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. அப்பனா துணி துவைக்க வர போறாங்கன்னு நினைக்கிறேன். நீ சத்தம் போடாம இரு, இல்லைன்னா நம்ம நல்லா மாட்டிப்போம், சரியா? நான் சத்தம் போடலப்பா. ஆனா கீழே விழுந்துடுறேனே. நான் என்ன பண்றது? பார்த்த உடனே ரொம்ப ஜாலியா இருக்கு, அதனாலதான். சரி சரி, எல்லா ஜாலியும் கொஞ்ச நேரம் அடிக்கிறது. இருக்கிற பழத்தெல்லாம் பிரிச்சு போட்டுடலாம், சரியா? ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இரு, எல்லா பழத்தையும் பிரிச்சிடலாம். எனக்கு இந்த ரெட் கலர் பழம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இந்த பழம் ஒண்ணு எடுத்துக்கலாமா? பிக்கவே முள்ளடி. ஆமா, ரொம்ப டைட்டா இருக்கு, பிக்கவே முடியல. சரி, அப்ப இந்த கலர் ஒண்ணு பறிச்சு எடுத்துக்கலாம். ஐயோ, வரவே மாட்டுது. ஐயோ, பிக்கிறேன் வரவே மாட்டுதே.
வந்துச்சு. வந்துருச்சு. ஒரு பழம் பிரிச்சாச்சு எப்படியோ. எப்படி இருக்கு? சாப்பிட்டு பார்க்கலாமா? எம்மியா இருக்கு, எம்மியா இருக்கு. ஏய், எனக்கும் கொஞ்சம் குடுடி. ஏய், நீ மட்டும் சாப்பிடுற? இந்த இடத்த நான் தானே காட்டினேன், எனக்கும் கொஞ்சம் குடு. ஏங்க, நீங்க பேசுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. ஆனா கார்டன்ல மட்டும் ஏதாவது பழம் காணாம போயிட்டோம். அப்புறம் இருக்கட்டும், எல்லாத்தையும் திறந்து போட்டு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருங்க, போய் பாத்துட்டு வந்துடுறேன். அச்சச்சோ, இவ வேற கத்திட்டே போறாளே, என்ன நடக்க தெரியல. நானும் பின்னாடியே போய் பாக்குறேன். ஏய், இந்த பழம் தான் இருந்தா நீயும் சாப்பிட புடி. எம்மி எம்மி எம்மி. சூப்பர் சூப்பர். ஏய் பசங்களா, ஐயோ ஆன்ட்டி வந்துட்டாங்க, வாடி ஓடிடலாம். ஏய் பசங்களா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் திறந்துட்டு போக கூடாதா? பழத்தெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க. அந்த பழம் சாப்பிட கூடாது தெரியுமா? அழகுக்கு வளர்க்குற பழம், சாப்பிடுற பழம் கிடையாது. உங்களுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா போய் உங்க அம்மா கிட்டே போய் சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் 4-5 ஊசி தான் போடுவாங்க. அச்சோ ஆண்டி, நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன். நான் தான் பிச்சை ஆண்டி, எனக்கு தெரியாது இது அழகுக்கு வைக்கிற பழம். இவ தான் சொன்னா. ஏய், நீ தானடி சொன்ன இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்லாதான் இருந்துச்சு. ஆனா ஆண்டி இந்த மாதிரி சொல்றாங்களே. ஐயோ, எனக்கு வர இப்பயே வயிறெல்லாம் கலக்குற மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆண்டி உண்மையதான் சொல்றீங்களா? ஆமாண்டா, இது அழகுக்கு வைக்கிற பழம் தான். நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன்னா, நான் கொடுத்துருக்க மாட்டேன். நீ பாத்துருக்கல. உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு போ, சீக்கிரம் போ. வயிற்றுல ஏதாவது ஆயிட போது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ சொல்லு. ஆண்டி, நீங்க போய் சொல்லாதீங்க. அன்னைக்கு தனு இந்த மாதிரிதான் எடுத்து ஒரு பழத்தை கொடுத்தா, நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லிதான். ஏய், அது ஆரஞ்சு பழம்டி. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியலையா? இது எவ்வளவு குட்டியுண்டா இருக்கு. உன்னாலதான் அந்த பொண்ணு கெட்டு போகுது. அவங்க அம்மா கிட்டே போய் சொல்றேன் இரு. அக்கா அக்கா, ஆண்டி போவாதீங்க ஆண்டி, அம்மா திட்டுவாங்க. நானே போய் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் ஆண்டி. ஏய், எங்க வேகமா போயிட்டு இருக்க? எல்லாம் உங்களால வந்துச்சு தெரியுமா? அங்க பாருங்க, 2 குழந்தைங்க சாப்பிட்டுட்டு வயிற்று வலியில அழுதுட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையே முன்னாடியே கூப்பிடாம இருந்திருக்கலாம். இல்ல கார்டனுக்குள்ள நிறைய பழம் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஏதோ ஆரஞ்சு பழம்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் தான் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்ல போறேன். ஏய், அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாத, நாமளே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த பசங்களுக்கு. என்னது, நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்களா? நீங்க என்ன டாக்டருக்கா படிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பாருங்க. வாய் ஃபுல்லா சொத்த பல்லா கிடக்குது. இருக்கிற சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாய் ஃபுல்லா சொத்த பல்லா வச்சுட்டு நான் பண்றேன் நீ பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி இருங்க, நான் உங்க அம்மா கிட்ட போய் சொல்லி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல விஷ் பண்ணலாம். ஓகே, பாய்.